அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் இந்தியாவின் பெருமைமிக்க தேசியக் கொடியின் பின்னணியில் மறைந்திருக்கும் ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வைப் பற்றி அறியப் போகிறோம். இந்தியாவின் ஒற்றுமையின் அடையாளமாக விளங்கும் கொடியை வடிவமைக்க ஒரு இஸ்லாமிய பெண்ணின் பங்களிப்பு இருந்தது என்பதை பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். இந்தியாவின் தேசியக் கொடி நம் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் கொண்ட அடையாளமாக இருக்கிறது. அதன் ஒவ்வொரு நிறமும் அசோக சக்கரமும் தனித்தன்மை மிக்க அர்த்தங்களை கொண்டவை. ஆனால் இதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஒரு இஸ்லாமிய பெண் என்ற உண்மை யாரும் மறுக்க முடியாதது. அவர் பெயர் சுரையா தயாப்ஜி. இவர் ஒரு திறமையான கலைஞர், சமூக சேவகர் மற்றும் விடுதலைக்கான ஆர்வம் மிக்க நபராக இருந்தார். 1947 ஜவஹர்லால் நேருவின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்தியாவின் தேசியக் கொடியின் இறுதித் தோற்றத்தை வடிவமைத்தவரும் இவர்தான். இந்தியாவின் தேசியக் கொடியின் பின்னணி உண்மையில் நம்மை ஊக்குவிக்கும் ஒன்று. இது ஒற்றுமையும் சகோதரத்துவமும் கொண்ட அடையாளமாக நமக்கு நினைவூட்டுகிறது.